யாகம். யாகம்னா பயங்கரமான யோகம். என்ன சரவணா? ஆமாங்கய்யா. அதில் யாகத்துக்கு போனவனே நானும் அங்கே தூரத்தில் நின்று பார்த்தேன். உள்ள நுழையல. சிவனை எகழ்ற யாகத்துக்குள்ள தூரத்தில் நின்று பார்த்தேன். பார்த்தா இங்கே பாரு, அட புருஷன் முண்டாட்டி 2 பேரும் வந்துருக்குறாங்க அந்த யாகத்துக்கு. காமதேனு பருமாறுது விருந்து. காமதேனு சாப்பிட்டு விட்டு இங்கிட்டு ரத்தனமா கூஞ்சு கிடக்கும். சத்தமில்லாம கேளுங்க. இந்த பக்கம் தங்கமா கூஞ்சு கிடக்கும், இங்கிட்டு பட்டா கூஞ்சு கிடக்கும், இங்கிட்டு மற்ற பொருள்கள் ஏராளமா மலை மலையா கூஞ்சிருக்கும். அந்த பொருளை அவங்கவுங்க வேணுங்கிற அளவுக்கு கட்டிக்கிட்டு போகலாம், கேட்க வேண்டியதில்லை. தக்க யாகத்தில் அவங்கவுங்க மூட்டையா தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து ரத்தனத்திலிருந்து கட்டிக்கிட்டு போகலாம். அதில் என்ன ரகசியம்னா, புருஷன் முண்டாட்டி 2 பேரும் வந்துருக்குறாங்களா, ஆளுக்கு ஒரு மூட்டை கட்டிடுற. இந்த பொண்டாட்டியை கூட்டிக்காராவ ஒத்தையா வந்திருக்கான் பாரு, அவன் அந்த 2 பேர்த்த பார்த்து இவன் கவலைப்படுறது. அடாடா நம்ம வீட்டுக்காரியே கூட்டிட்டு ஏமாந்துட்டோமே, அவளை விட்டுட்டு வந்துட்டோமே. அப்படிப்பட்ட யாகம். அதுல இருந்து அவர்கள் சிவனை இகழ்ந்த யாகத்தில் இருந்தபடியினாலே வீரபத்திரர் ஒன்று பண்பட்டதில்லை பதிக்கரசை பரவாதை என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து உணல் விண்பட்ட பூதப்பட வீரபத்திரரால் புண்பட்டவா வாடி எல்லாம் சங்காரம் பண்ணி அந்த பாவம் தீரலையாம். அந்த பாவம் தீராமத்தான் அவர்களை சூரமன்மன் உண்டு பண்ணி சூரமன்மன் மூலமா பிடிச்சி உள்ள போட்டார். 108 சிலையில போட்டது யாரு தெரியுமா? வைத்தியநாதன். சூரன் போடல, சாமி போட்டு சிவபெருமான் தான் போட்டார். அந்த அந்த சிறையில இருந்துகிட்டு 108 யுகம் சிறையில இருந்துகிட்டு தினந்தோறும் சிவபுராணம் படிச்சார்களாம். சிவபுராணம் படிச்சதுனாலே சிவபெருமான் என்ன ஆனாரு? 5 முகமா இருந்தவர் 6 முகம் ஆயிட்டு. கொடுத்தவரே போய் அவன் அடிக்கப்படாது, வரம் கொடுத்தவரே நம்ம போய் அவன் அடிக்கப்படாது. சூரபெருமானுக்கு வரம் கொடுத்தவன் சிவபெருமானத்தை அடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தன் மூலமாக 6 நெற்றிக்கல்ல இருந்து 6 தீப்பொறிகள் அந்த 6 தீப்பொறிகளும் அக்கினியும் வாயுதேவனும் கொண்டு போய் கங்கையில விட, கங்கை வறண்டு போய் அவ பயந்துகிட்டு அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விட்டான். சரவண பொய்கையில் விட்ட உடனே 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாச்சு. அதன் பிறகு சாமி அம்பாளோட உன் பிள்ளைய எடுத்துக்கிட்டு வான்னாரு. அவர் கீழே இறங்கி அவர் மேலேயே இருந்துக்கிட்டார், மாட்டு மேலேயே. அவர் கீழே இறங்கி அந்த 6 உலையில ஒன்னா சேர்த்த உடனே ஒரு திருமேனி 6 முகம், 2 திருவடி 6 முகம் 12 திருக்கரம். அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஓர் மேனியாக கருணை ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனம் அவனே 5 முகமானவன் 6 முகமானவன். வந்திக்கு மலர்வோனாதி வானவர் உழைத்தல் கேளா குந்திக்குள் இடர் செய்யற்க உதவனை தருதும் என்ன அந்திக்குள் அறிஞராயும் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டார். அப்படி 6 முகமாக 2000 பூத வெள்ளசேனை முருகனுக்கு கொடுத்துருந்தார். வேலை ஞானத்தினால வேலாயுதம் பண்ணி தந்தார். நம்ம ஆசாரியன்ல கொடுத்து போனால ஞானத்தினால அதுக்கு ஞானவேல். வேலுக்கு நிகர் வேற ஒண்ணும் கிடையாது. வேலுக்கு நிகர் வேல் தான். வெல்லுவது வேல், தோல்வியே தெரியாது. வேலாயுதத்துக்கு தோல்வியே தெரியாது. அதனால புரியுதா? இது அப்பம் கூட வேலாயுதம். அம்மா வேறு விஷாலாட்சி வேலாயுதம், புரியுதா? அதனாலே அந்த வேலாயுதத்தை விட்டு எங்களை காப்பாத்தன சாமி. அந்த சூரமன்மனை இந்திரனுடைய வச்சராயுதம் அடிக்க முடியாது, மகாவிஷ்ணுடைய சக்கராயுதமும் அடிக்க முடியாது, புத்தனுடைய சூலாயுதமும் அடிக்க முடியாது. உன்னுடைய வேலாயுதம் தான் அவனை அடிக்கும். அதனால வேலை விட்டு எங்களை காப்பாற்றணும் சாமி
அப்படின்னு தேவர்கள் கேட்டாங்க. அது அருணகிரிநாதர் வீல் விருத்தம்னு பாடுறாரு. வெங்காள கண்டகை சூலமும் குருத்தனம் சூலமும் திருமாயின் வெற்றி பெரு சுடராடியும் விபுத்தர் பத்தி குடிசம் அந்தனுடைய வச்சிராயம் சூரன் குலங்கல்லி வெல்லாய் என கருதியே சங்கராம நீசையில் தருளனத்தே வரும் சதுர்முகனும் நின்றப்ப சைலமுடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமடை பவானி கார்த்திகை கொட்டி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனர் முகன் முருகன் நிருதரன் குலாந்தரன் செங்கோட்டு அத்தனை நாம அம்பாளை வச்சு சொல்லி அவ பெத்த புள்ள இந்த முருகன். இந்த பாட்டை கேட்டியா? வெங்காள கண்டகை சூலமும் திருமாயும் வெற்றி சுடராடியும் விபுதபதி புருஷமும் சூரன் குலங்கல்லி வெல்லா என கருதிய சங்கராம நீ செய்தருளன முருகன்ட்ட நீ செய்தருளன சூரனுடன் சைலமுடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவியே கிரவுஞ்ச மலையையும் சூரனை ஒரு நொடியிலே ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி நாரணி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி யாமடை பவானி கார்த்திகை கொட்டி திரியம்பகி அடித்த செல்வ சிறுவனர் முகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்போட்டு வேல் விருத்தம் வேல் விருத்தமும் மயில் விருத்தம்னு பாடி அருணகிரிநாதர். அப்படி அந்த அசுரர்கள் எல்லாம் கொண்டுட்டு அது இன்னும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லிட்டு நம்ம புறப்படும். கீழே இருந்த படைகள் எல்லாம் சங்காரம் பண்ணிட்டார் முருகன் சூரன் யுத்தத்தில் பண்ணிட்ட உடனே அவன் 1008 அண்டத்திலிருந்து ராட்சசர்களை இறக்கிட்டான். டெல்லி ராணுவத்தை இறக்கணும் அப்படி 1008 அண்டங்கள்ல இருந்த ராட்சசர்களை கீழே இறக்கிட்டாப்பா. இறக்கிட்டா இடமே கிடையாது. 10 திக்களையும் ராட்சச கூட்டம் 10 திக்கலி ராட்சசம் ஒருத்தனுக்கு 10வது இந்த உலகம் அந்த மாதிரி ராட்சசம். அதை பார்த்துட்டு இந்திரன் கலங்கிட்டான். நம்ம முடிச்சு அவ்வளவுதான். ஓடக்கூட இடம் சுத்தியே நிற்கிறான் வேலையே நிற்கிறான் ஓடக்கூட இடம் இல்லையே. சில கூட்டத்தை என்னைக்கு இந்த முருகன் சின்ன போய அவங்களா ஆள போறான் லோகத்தை. இப்ப பழைச்சா போதும் இருக்குமா இருக்காத அத்தனை கூட்டம் 10 கலங்கிட்டான். இந்திரன் ஓடி பிழைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கு மேல இத்தனை கூட்டத்தையும் ராட்சச கூட்டி என்னைக்கு இந்த சின்ன போய உள்ள போற அப்படின்னு கலங்கிட்டான். அந்த இடத்துல மகாவிஷ்ணு சொல்றாரு, அறிவில்லாதவனே இந்த சூரன் முதலானவர்கள் எல்லாம் ஒரு கண் வைக்கிற நேரத்துல துளைக்கணும்னு நினைச்சான்னா அப்படி லேசா சிரிச்சான்னா அது நீ அப்படி சிரிச்சான்னா அவங்க அப்ப மாதிரி அவர் உப்புற தெரிச்சார்ல சிரிச்சான்னா அடிச்சு விடுவான். சிரிவான் இப்படி லேசா அப்படி புருவத்தை நெரிச்சான்னு அடிச்சிடும் கோபத்துல. ஒரு சொல்லி சொன்னான்னா அழிஞ்சிடும். சூரனே முதலோர் தம்மை இமைப்பினில் துளைக்க உன்னை மூரலால் அடுவன் கொண்ட முனிவினால் அடுவன் வாய்மை சீரினால் அடுவன் நாட்டை செய்கையால் அடிப்பன். அப்படி கண்ணை விழிச்சு பார்த்தான போதும். கண்ணுனாலதானே இருச்சாரு காமனே. அப்ப மாதிரிதான் இவன் பிள்ளைங்க. மூரலால் அடுவன் கொண்ட முனிவினால் அடுவன் வாய்மை சீரினால் அடுவன் நாட்டை செய்கையால் அடுவன் என்றார். நேரிலா முதல்வன் வன்மை யாவரே அளக்கப்பாடான். காலமாய் காலமின்றி கர்மமாய் கர்மமின்றி கோலமாய் கோலமின்றி ஞானமாய் காலமாய் காலமின்றி கர்மமாய் கர்மமின்றி கோலமாய் கோலமின்றி குணங்களாய் குணங்களின்றி ஞாலமாய் ஞாலமின்றி அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூபெருமுகம். நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூபெருமுகம் அப்படின்னு அவனை தேத்தினார். அப்புறம் அதுக்கு முற்பாட ஏழை முருகப்பெருமான அத்தனை படைகளை என்ன பண்ண பாசுபதம் ஒரு ஆயத்தை விட்டா எல்லாம் கிளீன். யுத்த காண்டத்தை பார்த்து நான் கண்டவரன் வேற எதுலையும் பார்க்க முடியும். யுத்த காண்டம் ஞான காண்டம். ஞான காண்டம். அப்படி முருகப்பெருமான்
இந்த நாட்டுக்கு இன்னொரு ரகசியம் தெரியுமா? இந்த தேவர்கள் எல்லாம் எங்களுக்கு பதவி போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு வாங்கிட்டு போடான்ட்டார். வாங்கிட்டு போய் ஊருக்கு போயிட்டேன். சூரமன்மனை கொல்லலப்பா, பக்கத்திலே வச்சு. இது எப்படி மற்றவங்களும் பதவி கேட்டாங்க, தேவர்கள் எல்லாம் பதவி வாங்கிட்டு அவன் ஊருக்கு போயிட்டாங்க. சூரமன்மன் எங்க இருக்கிற? சாமி பக்கத்திலே எல்லாரையும் தாங்கிற முருகனை தாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிறானே சேவலை அவன் தாங்கிற முருகன். சேவலை கையில வச்சிருக்கேன். ஆரணங்கள் தாளைநாட வாரணங்கை மேகுமாதி ஆனசிந்தில் வாழ்வதான பெருமாடை. சேவலே முருகன் வச்சிருக்கிறான் கையிலே. மயில் அவனுக்கு கீழே இருக்கு. சூரமன்னனை கொல்லாமே அவனுக்கு இவ்வளவு பெரிய பேற்ற கொடுத்துட்டார். வைதவனையும் வாழ வைக்கிற சார். வைதாரை அங்கு வாழ வைப்பார். வைதார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்த லஞ்சியம் கந்தர ரங்கா. அதனால் அப்படிப்பட்ட சாமி நம்ம முருகன். அந்த முருகனுக்கு கோயில் கட்டும்படியா திருவருள் பண்ணிட்டு இந்த வயசுல சாமி அருள் பண்ணினார். வயசு சொல்லலை. அப்பயே நீங்க 75 சொன்னீங்க, இப்ப 85 இருக்குயா? 85 ஐயா, அவன் கண்டிப்பா அவர் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. 8 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன். 8 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன். இப்ப பல வருஷம் அடிச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த வயசுல கோயில் கட்ட முடியா சாமி பறிச்சு. அதுக்கு தீட்சை வாங்கின பூசக்கார ஒரு ஆளு, அவன் எங்க அக்கா பையன், தயார் பண்ணி வச்சிருக்காரு. வெரி குட், வெரி குட், சிறப்பு. அதுக்கு மேல அந்த உற்சவமூர்த்தி இருக்குவாரு. அந்த உற்சவமூர்த்தி நான் வரணும், நீ தனியா வீடு கட்டி வை, நீ குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு தனியா எனக்கு ஒரு மாடி வீடு கட்டி வை அப்படின்னு உத்தரவு விட்டு தனியா இருக்கு. போய் பார்த்துட்டு போறப்ப பார்வதி பதையே பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தனென்றூற்றுணை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ தந்தியன் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரன் குன்றில் பெருமாளே நம்ம பார்வதி பதையே நம பார்வதி பதையே சிச்சவேசா சிதம்பரேசா வள்ளி தேவசேனாகாந்த ஸ்மரணம் ஹரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணி இப்படித்தான் சொல்லணும். தென்னாடுடைய சிவனை போற்றி காவாய் கனகத்திலே போற்றி இதெல்லாம் சொல்ற வழக்கம் கிடையாது சைவத்தில். ஆமா, பின்னாடி வந்தவனுக்கு அந்த வடமொழியில அது திருவாசகத்துல இருந்து எடுத்து சொல்றாங்க. திருவாசகத்தில் இருக்கிற ஒரு வரியை பிச்சு சொல்லப்படாதான். அது உருவம் திருவகவலா, அது உருவம். அந்த உருவம் ஒன்னு மட்டும் பிச்சு எடுக்க கூடாது. பூராவும் சொல்லு, பிச்சு சொல்லாது. அழகர் பார்வதி பதையன்னு சொல்லணும். தென்னாடி அப்படி சொல்லக்கூடாது. அழகர் பார்வதி பதையே சுப்பிரமணியம் அப்படி இந்த இதெல்லாம் சொல்றதில்லை. அது பின்னாடி வந்தவனுங்க இந்த மறைமலை அடிகள் முதலான ஆளுகள், மறைமலை அடிகள், குன்றக்குடி அடிகள், இந்த மாதிரி அந்த வந்த ஆளுகள்லாம் அந்த திருநெல்வேலி சுப்பிரமணியம் ஒரு ஆளு இல்லை. அந்த வடமொழியில விருப்பு வந்து நம பார்வதி பதையங்கிறது வடமொழி. அதை சொல்லப்படாது தமிழ்ல தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் நாட்டவருக்கு இறைவா. குருநாதர் சொல்லுவாரு, உன்னை பிச்சு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுவார், தென்னாடுடைய சிவனையை போற்றின்னா அதுக்கு அடுத்தாப்புல அதுக்கு வந்து வழிமொழிகிறேன்னு சொல்லணும். இந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு வேல்முருகன் அவர்களை தலைவராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? சரவணன் என்ன பண்ணணும்? அப்படியே நாங்களும் கூடவே கூடாது, அவரோட தலைவராக அப்படிங்கிற மாதிரி தென்னாடுடைய சிவனையை போற்றினா அடுத்தாப்புல எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றினா எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு எதிர்ப்பதம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி நான் சொல்றேன். நீ தென்னாடுடைய சிவனை போற்றிங்கிறியா, நான் எந்நாட்டவருக்கு இறைவா போற்றிங்கிறேன். எதிர்ப்பதம் மாதிரி பாராயணம் பண்ணும்போது சொல்லலாம், அது வேற, இப்படி சொல்லப்படாது. அதனால நம்ம சைவத்துல மரபு நம பார்வதி பதையே. அதுவும் என்ன ஒன்றை சொல்லிடுறேன்,
பார்வதி கல்யாணம் நடந்துச்சு இல்ல, நீங்கெல்லாம் போகலையா? வரவில்லையா? நான் போயிருந்தேன். 14 லோகத்து ஜனமும் வந்துருந்துச்சு. 14 லோகத்து ஜனமும் வந்துருச்சு. அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு எல்லாருக்கும் வாய் வரல, கண்ணு சிமிட்ட முடியல. ஏன்னா தேவர்களுக்கு இவைக்காது. மாப்பிள்ளையோட அழகை பார்த்து அவன் அழகன் அவள் அழகி அப்படி இருந்தாங்களே. மகாவிஷ்ணுவும் அப்படி இருந்தவர் இருக்க முடியல அவரால். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு முந்தி சுரபதியா இருந்தாரு, அம்பிகாபதி, உமாபதி, பசுபதி, வேதபதியாக இருந்தாரு. இன்னைக்கு பார்வதிபதியாக இருக்கிறாரு. அதனாலே நம்ம பார்வதி பார்வதிக்கு பதியாக இருக்கிறார். உமாபதி, பசுபதி, அம்பிகாபதியாக இருந்த சுவாமி இன்றைக்கு பார்வதிக்கு பதியாக இருக்கிறார். பதினா கணவன், பார்வதி கணவன். விளங்குதா? காந்திமதி பதி, அது போல காந்திமதி பதி அப்படி பதிட்டு இருக்காங்கல்ல. பார்வதிக்கு பதியாக இருக்கிறார். அதனால இந்த பார்வதிக்கு நமஸ்காரம், பார்வதி பதிக்கு நமஸ்காரம், நம பார்வதி பதையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அரஹர மகாதேவான். அரஹர என்றால் பாவங்களை எல்லாம் நாசமாக்குவன். அவன் தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன் மகாதேவன். அப்படிப்பட்ட பெரிய வாக்கியம். சிவ சிவ பார்வதி